இன்னைக்கு என்ன டின்னர்? சப்பாத்திமா. சரி சப்பாத்தி ஓகே. இதுன்னு பச்சை பட்டாணிலாம் இருக்கு. சப்பாத்தி பச்சை பட்டாணி கிரேவி நல்ல காம்பினேஷன்ல. நம்ம எப்பயுமே சப்பாத்தி உருளைக்கிழங்கு, சப்பாத்தி சன்னா, சப்பாத்தி தக்காளி சட்னி இதெல்லாம் சாப்பிடுவோம்ல. இன்னைக்கு பச்சை பட்டாணி சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால இன்னைக்கு பச்சை பட்டாணில ஹை புரோட்டீன் இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுக்க வேண்டியதுதான். முதல்ல சப்பாத்தி மாவு பிசைச்சு வச்சிடலாம். வச்சுட்டு அடுத்தது கிரேவி ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஓகே பின்னி. பின்னி போதுமா பின்னி? மாவு எத்தனை சப்பாத்தி வரும் இதுல? ஹிக்கி அது மட்டும் எனக்கு கேட்காது. ஏன்னா என்ன சொல்றது, அந்த அளவு மட்டும் இன்னுமே எனக்கு தெரிய மாட்டேதுமா. மாவை போட்டு இது மாதிரி பெசிட்டு 10 மாவு பத்தாதான், இன்னும் கொஞ்சம் போடலாம் அப்படின்ட்டு பாக்குறேன். ஆக்சுவலா இப்போ எனக்கு தெரிஞ்சு இது 10. ஏன்னா இது வந்து 5 பேர் உன்னோட சேர்த்து. ஆளுக்கு 3 சப்பாத்தி, பாப்பாங்களுக்கு 2 சப்பாத்தி. வாங்க சப்பாத்தி மாவு பேசிச்சு வச்சாச்சு. ஊறி நிற்கிற நேரத்தில் பச்சை பட்டாணி கிரேவி கறி குழம்பு ஸ்டைலில் பண்ணிக்கலாம். சோம்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, வெங்காயம் லைட்டாக அரைச்சிட்டாங்க. அரைச்சி அதை ஒரு வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதும் தக்காளியும் ஒன்றா சேர்த்து அரைச்சி அதையும் போட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா இதெல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு உப்பும் போட்டுக்குங்க. பச்சை பட்டாணியை போட்டுடணும். கொஞ்சோண்டு பச்சை பட்டாணி தனியாக கொஞ்சம் அரைச்சி இந்த மாதிரி ஊற்றும் போது டேஸ்ட்டும் சரி திக்னஸும் சரி ரொம்ப நல்லா இருக்குங்க கிரேவியில். அப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கலந்துட்டு ஒரே விசில், ஏன்னா பட்டாணி வந்து ஃப்ரெஷ்ஷான காயிலேருந்து உரிச்சது, அதனால் ஒரே விசில் போதும். அது முடிஞ்சிச்சு. ஒரு சைடு சப்பாத்தி உருட்ட ஆரம்பித்தாச்சு. சமைக்கிறது கூட ஈஸிங்க. ஆனால் சமைச்சி முடிச்சுட்டு அதை ஒரு 4-5 பேரோ இல்லை 10 பேரோ இருக்கிற ஃபேமிலிக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு கடைசியில் நம்ம உட்காந்து சாப்பிடும் போது அப்பாடா எல்லாருக்கும் பத்திடுச்சு, கரெக்டாக வந்தது அப்படின்னு ஒரு திருப்தி வருது. அப்போ தான் நம்ம வந்து நம்ம அம்மாவை நினச்சி பார்ப்போம்லங்க. நம்ம வீட்டில் சமைச்சி முடிச்சுட்டு எல்லாருக்கும் பரிமாறுறது கரெக்டாக கடைசியில் உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த பரிமாறுறது தாங்க இருக்கிறதுலேயே கஷ்டமான வேலை, ஆனால் சந்தோஷமான வேலை.